மாருதி 800க்கும் இந்திரா காந்தியோட சன் சஞ்சய் காந்திக்கும் என்ன சம்பந்தம் தான் இந்த வீடியோல உங்ககிட்ட சொல்ல போறேன். சஞ்சய் காந்திக்கு சின்ன வயசுல இருந்து இந்த ஆட்டோமொபைல் துறையில ரொம்ப ஆர்வம். ஸோ இதுக்காக அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இங்கிலாந்துல இருக்க ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்துல போய் 3 வருஷம் இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு வராரு. திரும்பி வரும்போது ரொம்ப ஒரு கனவோட வராரு. அதாவது இந்தியாலயும் நம்ம இது மாதிரி மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும். அது மட்டும் இல்ல, எல்லாருக்கும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல வந்து காரை கொடுக்கணும்னு ஒரு எண்ணத்துல வராரு. இந்த ஐடியா வந்து அவங்க அம்மா இந்திரா காந்தி கிட்ட சொல்றாரு. அவங்களுக்கும் இந்த ஐடியா பிடிச்சிருக்கு. ஸோ பீப்புள்ஸ்க்காகன்னு ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, மாருதி மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனியை உருவாக்கி அதுக்கு வந்து சஞ்சய் காந்தியவே வந்து மேனேஜிங் டைரக்டரா போவாங்க. ஸோ எவ்வளவுதான் சப்போர்ட் பண்ணியோ எவ்வளவுதான் செல்வாக்கு இருந்தோ சஞ்சய் காந்தினால ஒரு கார் கூட மேனுஃபேக்சரிங் பண்ண முடியல இந்தியால. ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்தியால அந்த அளவுக்கு டெக்னாலஜி சப்போர்ட்டும் இல்லை, அந்த அளவுக்கு டிசைன், அந்த அளவுக்கு இன்ஜினியர்ஸும் இல்லை. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் வந்து அவங்க ஆட்சியில இருந்து விலகிற மாதிரி இருக்கு. வேற ஒரு ஆட்சி வருது. வந்தோடனே அவங்க ஃபர்ஸ்ட் மூடினது பாத்தீங்கன்னா இந்த மாருதி மேனுஃபேக்சரிங் யூனிட் தான். ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்திரா காந்தி வந்து இதுக்காக அவ்வளோ காசு வந்து வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ காசு வேஸ்ட் பண்ணியுமே வந்து ஒரு கார் கூட நம்மளால பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனிட்டை ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்றாங்க. 1980ஸ்ல மறுபடியும் காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வருது. வந்தோடனே சரி விட்டதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்பதான் காங்கிரஸ் வந்து ரொம்ப பெரிய அடி விழுகுது. சஞ்சய் காந்தி வந்து ஒரு பிளைன் ஆக்சிடென்ட்ல இறந்துறாரு. இது வந்து இந்திரா காந்திக்கு ரொம்ப பெரிய பின்னடைவு ஆயிடுது. அவங்க ரொம்ப சோகமா இருக்காங்க. அப்போ முடிவு பண்றாங்க, என் பையன் போனாலும் அவனோட கனவு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வேர்ல்டுல இருக்க எல்லா கார் மேனுஃபேக்சரிங் ஓனர்ஸையும் கூப்பிட்டு பேசுறாங்க. இந்தியாவுக்கு வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி சப்போர்ட் நீங்க பண்ணுங்க அப்படின்னு. யாருமே உதவி பண்ண யோசிக்கிறாங்க. உதவினா இந்தியா கூட டைப் பண்ண ரொம்பவே யோசிக்கிறாங்க. பிகாஸ் இந்தியால வந்து ஒரு கார் வாங்குற அளவுக்கு எல்லாருக்கும் வசதி இருக்கா? இந்தியானாலே ஒரு ஏழை நாடுன்ற ஒரு மைண்ட் செட்ல அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படியே கார் பண்ணாலுமே வந்து அவங்க இந்த ரோடு ஃபெசிலிட்டி இருக்கு அந்த காரை ஓடுறதுக்கு அப்படின்ற ஒரு இதுல வந்து யாருமே வரல. ஒரே ஒரு கம்பெனியை தவிர ஜாப்பனீஸ் வந்து சுசுகின்ற கம்பெனி அவங்க கிட்ட இருந்தது. ஸோ இதை பார்த்து சுசுகி வந்து இந்தியா கூட வந்து சரி நம்ம டைப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்பதான் மாருதியும் சுசுகியும் ஒன்னா டைப் ஆகுறாங்க. டைப் ஆகி வந்த கார் தான் மாருதி 800. ஸோ இந்த காரை பார்த்தீங்கன்னா அம்பாசடரை விட இந்த கார் தான் அதிக இது வருஷம் ப்ரொடக்ஷன்ல இருந்தது. லைக் ரொம்ப வருஷம் வித்துட்டு இருந்த கார் இது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 47,000 என்னமோ சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. கடைசியாக அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2,25,000 கிட்ட வரைக்கும் சேல் ஆகிட்டு இருந்தது. ஸோ ரொம்பவே ஃபேவரட்டான கார். ஒரு மிடில் கிளாஸ் மக்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச காரும் கூட எல்லா இந்தியன்ஸுக்கும். ஸோ இப்படிதான் மாருதி சுசுகியும் உருவாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுக்கு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல் கண்டென்ட்ல வந்து உங்களை பார்க்கேன். தேங்க்யூ, பை.